ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம சேரன் அண்ணாவுக்கு நல்லபடியாகவே பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நிலாவுக்கு அவங்க அண்ணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுமே நிலா சொல்கிறா, அண்ணி சாரி அண்ணி, அன்னைக்கு அந்த மாதிரி கோபமாக பேசுனதுக்கு, உங்கள் புருஷன் பண்ண தப்புக்கு நான் உங்களை திட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்க அண்ணியும் பரவாயில்ல, அது உன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் வீட்டுக்காரு பண்ணதுனால தானே நீ அப்படி பேசின, நான் அதை எதையுமே நினச்சிக்கல, உன் கூட வந்தாங்கல்ல சோழனோட அப்பா, அவங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் இல்லை, இப்போ கொஞ்சம் காயம் ஆறிடுச்சு, பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. நிலாவோட வாய்ஸில் உள்ள ஹாப்பினஸ்ஸை அவங்க அண்ணி புரிஞ்சுக்கிட்டு, என்ன ஆச்சு, என்ன இவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும், இல்லை நீ இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து எங்களோட சேரன் அண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க போனோம். ஆனால் நிலாவோட அன்னிக்கு சேரன் அண்ணா அப்படின்னாலே யாருன்னே தெரியாது. அவங்க கேட்குறாங்க, சேரன் அண்ணாவா, யார் அது அப்படின்னு. உடனே நம்ம நிலா, இல்லை சோழனோட அண்ணன் தான் அவங்க, அவங்களுக்கு இன்னுமே மேரேஜ் ஆகலை, அதே மாதிரி இந்த வீட்டில் எல்லாருமே ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருமே பொண்ணு கொடுத்ததே இல்லை. நிலா பெருமையாக சொல்கிறாங்க, இல்லை நீ நான் தான் அந்த கல்யாணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே, நான் தான் மேட்ரிமோனிலே பார்த்து இதுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அண்ணி, இங்கே உங்கள் அண்ணன் வந்து அந்த குடும்பத்தை பற்றி பேசுனதுக்கும் நீ இப்போ சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும், உங்கள் புருஷன் தானே, இல்லாதது தான் சொல்லுவாங்க, ஆனாலும் இங்கேயுமே கொஞ்சம் வெளியில் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற எனக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. உடனே அவங்க அண்ணி கேட்குறாங்க, நீ அங்கே வேலைக்கு தான் போன, எனக்கு இன்னுமே நீ அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, ஆனால் நீ ஏதோ அந்த குடும்பத்திலே ஒருத்தி மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அளவுக்கு யோசிக்கிற, அதுவும் அது ஏன் ஃபேமிலிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம நிலாவும் சொல்கிறாங்க, இப்போ எது அண்ணி என்னோடய ஃபேமிலி, நான் உங்களோட ஃபேமிலியை என் ஃபேமிலின்னு சொல்ல முடியுமா, ஏன்னா அவங்க இன்னுமே என் மேலே கொலை வெறியில் இருக்கிறாங்க, அவங்க என் ஃபேமிலின்னு சொல்கிறத விட இங்கே சேரன் அண்ணா நான் வந்த நாளிலேருந்து என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டுதாங்க, அவங்கள மாதிரி பாசங்காட்ட வேறு யாருமே வேண்டாம், அந்தளவுக்கு என்னைய பார்த்துக்கிட்டுதாங்க, அப்போ இதுதானே என்னோடய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. அவங்க அண்ணி சொல்கிறாங்க, சரி நிலா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நம்ம நிலா அதுக்கப்புறம் பல்லவன், பாண்டியன், அப்புறம் சேரன் அண்ணா, சோழன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடையில் இருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சேரன் அண்ணாவுக்கு பொண்ணு பார்த்ததுனால அவங்கள அடுப்பு சைடு நிற்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தம்பிகளே இந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கு சேரன் அண்ணா சொல்கிறாங்க, ஏண்டா நான் பொண்ணு தானடா பார்த்துட்டு வந்தோம், அதுக்கு ஏன்டா வெளியில் இன்னைக்கு வாங்கினீங்க, நான் தான் எப்போதும் போல் வீட்டிலே செஞ்சுருப்பேனே, இது என்ன நல்லாவா இருக்குது ஃப்ரைட் ரைஸ் அப்படி இப்படின்ட்டு, சரி நிலா நீ அந்த புரோட்டாவையாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்போவும் அடுத்தவங்க மேலே தான் அக்கறைப்படுறாங்க நம்ம சேரன் அண்ணா. அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலா சொல்கிறாங்க, அண்ணே இந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டிலே நம்பர் கொடுத்துருக்கு, அதனால் அவங்க எப்போனாலும் கால் பண்ணுவாங்க, நீங்கள் புது நம்பர் வந்தாலும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு புது நம்பர்லேருந்து நம்ம சேரன் அண்ணாவுக்கு ஃபோன் வருது. இதை பார்த்த உடனே எல்லாருமே கண்டிப்பாக அந்த பொண்ணாக தான் இருக்கும், இந்தாங்க நீங்கள் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேரன் அண்ணா ரொம்ப 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 இன்னசென்ட் இருந்தாலும் அதை வாங்கி ஹலோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்களும், நான் தாங்க ஜோதி, நீங்கள் பார்த்துட்டு போன பொண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் பதிலுக்கு என்ன பேசனே தெரியலை நம்ம சேரன் அண்ணாவுக்கு. இருந்தாலும் நம்ம சேரன் அண்ணா கொஞ்சம் முட்டி மோதி நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளோ தூரம் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தான் நம்ம சேரனோட அப்பா இருந்திருப்பாங்க. இவங்க பேசுகிறத கேட்டுட்டு உள்ளே போய் சொல்கிறாங்க, டேய் எவன்டா அது இவனை பேச விட்டது, இவன் பேசாமல் இருந்திருந்தா கூட பொண்ணு கொடுத்துருப்பாங்க, இப்போ பாரு பொண்ணும் கிடைக்காது வேற மண்ணும் கிடைக்காது அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. என்னடா ஏன் அப்பா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க
அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க எல்லாருமே. உடனே நிலா கேட்குறாங்க, இதை ஏன் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம சோழனுக்கு ஒரு டவுட். உடனே பல்லவனை அனுப்பி, டேய் நைஸாக போயிட்டு அண்ணன் என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம பல்லவனும் மெதுவாக வந்து அண்ணன் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தா, நான் தாங்க காலையில் சமைப்பேன், மீதி குழம்பு இருந்துச்சுன்னா அதை நைட்டும் மதியத்துக்கும் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சமையல் ஸ்டோரி தான் ஓடுது. இதை கேட்ட உடனே பல்லவன் தலையில் கை வச்சிட்டாங்க. நம்ம பல்லவன் தலையில் கை வைக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே கூப்பிட்டு கேட்குறாங்க, டேய் ஏன்டா அப்படி பண்ண, என்ன ஆச்சு, என்ன அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. இல்லை அண்ணன் இன்னும் சோறு சாம்பார் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.